ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூ பூத்துருக்கு பார்க்கலாமாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பி. நிறைய அடுக்கு மல்லி இங்கே வந்து பூத்துருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய மொட்டுக்கள் இருக்குன்னு, அதே மாதிரி நிறைய பூக்கள் இப்போ வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நின்னால அதோட மல்லிப்பூவோட ஸ்மெல்லை செமையாக தூக்குது. அண்டு பன்னீர் ரோஸ் எனக்கு பிடிச்ச எப்போவுமே செம்பருத்தி சஷாங்க் ஃபோட்டோக்காக. ஸோ இங்கே இது பன்னீர் லீஃப் அப்படின்ட்டு இதை வச்சோம். பார்த்திங்கன்னா மொத்தமாகவே போயிடுச்சு. அண்ட் ஸ்ட்ராபெரி புதுசாக வாங்கிட்டு வந்தது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. கருட மல்லி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்துட்டே வராங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் சஷாங்க்குக்கு வந்து ராமேஸ்வரம் அஸ்தி கரைக்க போயிருந்தோம். ஸோ அதை போயிட்டு வரும்போது வந்து இந்த லில்லி ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆச்சு. இந்த 4 இயர்ஸாக வந்து நல்லா மழை வரும்போது வந்து நல்லா ஃபுல்லாகவே பூ பூக்கும். ஸோ அழகாக வந்து இவங்களும் பூத்து இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அதே சேம் பன்னீர் ரோஸ் 2 பூ பூத்துருக்காங்க. ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எத்தனை பூ நான் டோட்டலாக சொன்னேன்னு நீங்கள் ஃபைனலாக எனக்கு சொல்லணும், எத்தனை பூ நம்ம வீட்டு தோட்டத்தில் பூத்துருக்கேன்னு. ஸோ இந்த சைடு எந்த பூவும் இல்லை. இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பி பிகாஸ் ஆஃப் மல்லிப்பூ பயங்கரமாக பூத்து வாசனையாக இருக்குது. அண்டு அது இல்லாமல் இந்த லில்லி, பிங்க் லில்லி வந்து அழகாக பூத்துருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த சைடெல்லாம் இருக்காங்க பாருங்கள். ஸோ மக்கள் தோட்டத்தில் பூ பூத்தாலே ஒரு சந்தோஷம், ஆனந்தம் இல்லைங்களா. எத்தனை பேருக்கு இதே மாதிரி தோட்டத்தில் வந்து பூ ரெகுலராக ஏந்து காலையிலேயே அவங்கள பார்க்கணும், அவங்க கூட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் 2 பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜெயஸ்ரீ அண்ட் நந்தனா 2 பேருக்குமே மறக்காமல் விஷஸை சொல்லிவிடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய லெமன் டீயோட தான் நான் தோட்டத்து பக்கமே வருவேன். ஸோ லெமன் டீ குடிச்சிட்டு அப்படியே ஒரு விசிட் அடிப்பேன். ஸோ காலையிலேருந்து உடனே என்னோடய ஃபஸ்ட்டு செடிகளுக்கு வந்து தண்ணி விடுறதாங்க மெயின். பிகாஸ் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக காலையில் சாயங்காலம் 2 வேளை தண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக செடி காயாமல் வாடாமல் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து காலையிலே முடிஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. நன்றி, வணக்கம், பாய்.